ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். நிலா என்ன பண்ணுறாங்கன்னா, சேரனுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட வீட்டில் போய் பேசுகிறாங்க. சேரன் அவங்களும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்திகாவும். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ அவங்களும் சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு தான் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சல, நீ என்னம்மா புதுசாக நடிச்சிட்டு இருக்கியா போமா அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டி அனுப்பிச்சி விட்றாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு கார்த்திகாட்டையும் அவங்களும் பேசுகிறாங்க. அவங்களும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. வீட்டில் நடக்கிறதாங்க நடக்கும், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் மனசு உடைஞ்சு போய், நீங்கள் கொஞ்சம் போல்டாக இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக வீட்டில் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரன்ட்டையும் சோழன்ட்டையும் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கப்போ, உங்களுக்காக உங்கள் அண்ணன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த 3 தம்பிகிட்டையும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா அவருக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணணும், நாளைக்கு போய் அவங்க வீட்டில் போய்ட்டு நம்ம போய் பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அந்த வீட்டுக்கா, நாங்களாம் பொண்ணு கேட்க முடியாதுங்க, இவ்வளோ பண்ணியிருக்காரு, எங்கள் எல்லாத்தையும் தூக்கி இது மாதிரி நான் எங்களெல்லாம் மதிக்க கூட மாட்டார் அவர், எங்களெல்லாம் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காரு எங்கள் மாமா, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக போய் பேசணுங்க, அண்ணன் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இதில் அவருக்காக எதாவது பண்ணணும்ல கஷ்ட காலத்தில், அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கிறத தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ, அவர் சேரன் வராரு. சேரன்கிட்ட பேசுகிறாங்கன்னு பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப, இல்லைடா அவங்களா பண்ணால் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க, எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் மறந்துட்டார், அந்த பொண்ணு கூட தான் லவ் பண்ணுவேன், இது இப்போ பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் இருக்காரு, நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நிலாட்ட சோழன் வந்துட்டு, ஏதாவது பண்ணுங்கணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது, நம்ம வாங்க இன்றைக்கி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கப்போ, சேரன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்கடி, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிருண்டா அப்படிங்கிறப்போ, அவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவரும் வராரு. நடேசன் வந்துட்டு இருக்கப்போ, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், அம்மா நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நடேசிட்ட இது மாதிரி சேரனும் கார்த்திகாவும் லவ் பண்ணுறாங்க தெரியுங்களா, நம்ம போய் பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிறப்போ, அந்த வீட்டில் அதெல்லாம் பொண்ணு கேட்க முடியாதுமா, என்னம்மா உனக்கு அறிவு இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுறாரு. ஏன் அந்த பொண்ணு வரதாவிலேருந்தானே கேட்டுச்சு, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு சோழன் வந்து சண்டைக்கு போகிறாரு அப்பாட்ட. அதெல்லாம் வர முடியாதுடா, என் பையனையும் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைப்பாங்க, அந்த வீட்டில் போய் நான் போய் சம்மந்தம் கேட்கணுமா, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரு. அவர் வேலைலாம் விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சோழன் சொல்கிறார் நிலாட்ட. அவரும் கடுப்பாயிட்டு போயிடுறாரு. அதே போல் எல்லாருமே பேசிட்டு, வாங்க நம்ம போய் கேட்கலாம், பொண்ணு கேட்கலான்னு பூவும் பழம் தட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்க அப்படியே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. என்ன நடக்குதுங்கிற பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.